வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மறுபடியுமாய் ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட இனிய நன்னாளை, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டாருக்கும் சரி, இந்த உலகத்தில் இருக்கும் யாவருக்கும் அவர் வழங்கியிருப்பதை நினைத்து நான் உள்ள ஆழத்திலிருந்து அவரை துதிக்கிறேன். இந்த சேனலை நடத்தும்படி ஆண்டவராகிய தேவன் 2020 கோவிட் அப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. என்னுடைய இருதயத்தில் பேசினார், நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் உடனடியாக எங்கே என் மேடை, எங்கே என் சீடர்கள், எங்கே என் கூட்டம், எங்கே மைக்கு, ஸ்பீக்கர்னு எல்லாம் கேட்கல. அமைதலாக ஒரு சின்ன ஒரு டேப்லெட் இருக்கு. அந்த டேப்லெட் ஒரு சின்ன டிஜிட்டல் சிஸ்டம் தான். ஒரு நல்ல ஹை குவாலிட்டி மைக்ரோஃபோன். அதை வைத்து தான் நம்ம கொடுக்குற மெசேஜை தெளிவாக கொடுக்கணும். சில பேர் ஆடியோ குவாலிட்டியாக இருக்காது. ஸோ இது வீடியோவில் வரணுமா இல்லை ஆடியோவாகவே ரிலீஸ் பண்ணலாமான்ற கேட்டு ஆண்டவரிடம் மன்றாடி, நிறைய வீடியோக்களும் இருக்கிறது, ஷார்ட் வீடியோஸ் இருக்குது, ஏன்னா நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் முக்கியம் அல்ல. எது முக்கியம் என்றால், தேவனுடைய வார்த்தை உலகம் எங்கிலும் சொல்லப்பட வேண்டும். உலகம் எங்கிலும் தொனிப்பதற்கு அது மகத்துவம் பெற்ற ஒரு அருமையான விவிலியம் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு. விவிலியம் என்றாலே கட்டமைப்பு. டாக்ட்ரின்ஸ், த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் டாக்ட்ரின்ஸ், த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த பைபிள் என்றாலே த லாஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். அது ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடியதாவது. இந்த உலகத்தில் பல கட்டமைப்புகள் உண்டு. எந்த திசையில நீங்க திரும்பினாலும் ஏதோ ஒரு கட்டமைப்புல நீங்கள் ஆழ்ந்து இருக்கும்படி, நீங்கள் ஆழமாக இறங்கும்படி சில இடங்களில் உங்களை வற்புறுத்துவார்கள். கோவிட் காலங்களில் வேக்சினேஷன் எடுக்கவில்லை என்றால் நீ ஆஃபீஸுக்குள்ளேயே நீ வரக்கூடாது. சரி, நான் ஆஃபீஸ்க்கு வரல, ஒர்க் ஃப்ரம் ஹோமே போடுறேன்னு. இல்லை, நீ ஆஃபீஸுக்கு வர ஆரம்பிக்கணும்னு இப்படி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தியாக்கும் உலகளாவிய ஒரு சட்டத்தை அவர்கள் ஏற்றினார்கள். இதற்கு பின்பே பல அமைப்புகள், கட்டமைப்புகள், ஃப்ரீமேஷன்ஸ் மற்றும் இலுமினாட்டி குரூப், இதெல்லாம் இருப்பதாக வதந்திகள் பரவி கொண்டிருக்குமே தவிர இதற்கு சாத்தியக்கூறுகளை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் these are all underground organizations that govern the world. இது இன்றைக்கல்ல, இது ரொம்ப 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 பழைய உண்மை, பழைய காரியம். சரிங்களா? எப்பவோ இருந்து 13 குடும்பங்கள், யூதர் குடும்பங்கள் தான் இந்த உலகத்தையே ஆளுமை செய்யக்கூடிய கட்டமைப்பின் பெயர் தான் இது இலுமினாட்டி குரூப் என்று சொல்வார்கள். அவங்க தான் இந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இதெல்லாம் நடத்துவாங்க. அண்டர் கிரவுண்ட் பிளாக் சர்ச்சஸ் மற்றும் பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் தங்களுடைய வசப்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள், நிர்பந்தத்துக்குள்ளாக தள்ளுகிறவர்கள். அதனாலதான் இவர் அதை சொல்லிட்டாரு, அவர் இதை சொல்லிட்டாருன்னு, நம்ம பிரதம மந்திரி இதை சொல்லிட்டாரு, யூஎஸ் பிரசிடென்ட் அதை சொல்லிட்டாருலாம் நீங்க குமுறுவதில் ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏனென்றால் இவர்களெல்லாம் தாண்டி ஒரு மண்டலம், ஒரு கட்டமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்திற்குள்ளாக எல்லாரும் வரும்படி நிர்பந்திப்பார்கள். அது நிர்பந்தத்தை போல உங்களுக்கு தெரியவே தெரியாது. பேருக்கு தான் சுதந்திர நாடுகள், டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக், டெமோக்ரஸி என்றெல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா? அதெல்லாம் பெயருக்கு தான். பாருங்களேன், நீங்க என்ன சாப்பிடணும்னு சொல்லி பார்ப்பீர்களானால் ஸ்விக்கியில் ஆப்ஷன் கொடுப்பான். உனக்கு தேவையானது நீ அங்க பார்க்க மாட்ட, ஆனா அவன் கொடுக்கறதுல தான் நீ ஒன்ன எடுத்துக்கணும். அதுக்கு பேர் என்ன? நிர்பந்தம். நாகரிகமானது நிர்பந்தம் இல்லைங்களா? குண்டுகட்டா தூக்கிட்டு போய் உங்க வாயில எதை திணிக்கிறானோ அதை சாப்பிட்டா நிர்பந்தம். அவன் எதை திணிக்க விரும்புறானோ அதை உங்களையே செலக்ட் பண்ண வைக்கிறான் பாருங்க, அது நாகரிக நிர்பந்தம். இப்ப புரிந்தது எல்லாத்திற்கும். கரெக்டா? இதுதான் கோவிட் காலத்தில் நடந்தது. உனக்கு பிடிக்குதோ இல்லையா நீ மாஸ்க் போடணும், உனக்கு பிடிக்குதோ இல்லையா நீ வேக்சினை போடணும், நீயே போய் போட்டுக்கோ, இல்லைன்னா ஊடு நாங்களே குத்தி விட்டுருவோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஏனென்றால் அது பெரிய ஒரு கலவரமாக மாறிவிடும். சர்வாதிகாரம் என்று சொல்வார்கள், நிர்பந்தம் என்று சொல்வார்கள். அதனால் என்ன சொல்லிட்டான், உங்களை அப்படியே அழுத்தி உங்களை இப்படியாக ஒரு மூளையில தள்ளி, கார்னரிங் யூ அப்படி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் இல்லைங்களா? உங்களை கார்னர் பண்ணி இப்படியாக
இந்த காரியத்தை செய்யும்படிதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கே எந்த இது வர வேண்டும், கடை வர வேண்டும், எங்கே யார் உதிக்க வேண்டும், யார் தோன்ற வேண்டும், யார் அஸ்தமிக்க வேண்டும், எந்த நிறுவனம் வளர வேண்டும், எந்த நிறுவனம் எல்லாம் இதாகி திவாலாகி அங்கே தள்ளப்பட வேண்டும். பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த ஒரு நிறுவனம், இந்தியாவோட ஐகான் மாதிரி. அது இந்தியாவின் டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட ஐகான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் மொபைல் நெட்வொர்க் எல்லாம் பெரிதாக அவர்கள் ரிலீஸ் செய்து இப்படியாக அவர்கள் உலகளாவிய அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய நிலைமை இன்றைக்கு என்ன? ஒன்றுமே இல்லாமல் ஆனது. ஏன்? அந்த நிறுவனம் இருந்தால் இன்னொரு நிறுவனம் வளர முடியாது என்று சொல்லி ஒருவர் நினைத்தார். எந்த நிறுவனம்? அந்த ஒருவர் யார்? எல்லாமே உங்களுக்கு செய்தித்தாளில் இருக்கு, எல்லாம் உங்களுக்கு கூகுள் யூடியூப்ல இருக்கு, உங்களுக்கும் தெரியும். உண்மையா நடந்ததா இல்லையா? பிஎஸ்என்எல்ல லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, போயிடுச்சு. HMT வாட்ச் கம்பெனி ஒன்று இருந்தது, தெரியுங்களா? அந்த காலத்தோட இந்தியாவோட அது ஹிந்துஸ்தான் குரூப்போட அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. சாரி, இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட வாட்ச் கம்பெனி அது, சரிங்களா? அது கொலாபரேஷன்ல அருமையா பண்ணுவாங்க. HMT வாட்ச்னா பயங்கரமா ஒரு தலை சிறந்த ஐகான். பாத்தீங்கன்னா வேற ஒரு தனியார் நிறுவனம் வந்துச்சு, அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட. அவங்க பேர் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைட்டன் வாட்ச் கம்பெனி இல்லைங்களா, டைமெக்ஸ். இட்ஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட். அவங்க கூட இவங்கனால காம்பீட் பண்ண முடியல. அப்போ பின்புறம் இருந்து இதை காம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் பார்த்துக்குமா பார்த்துக்காதா? இல்லைங்களா? அதே நேரத்தில் பார்ப்பீர்களானால் நிறைய கட்டமைப்புகள் சில நிறுவனங்களை வளர செய்கிறது. இதே மாதிரிதான் நான் இந்த கட்டமைப்புகளை குறித்து ஏன் இவ்வளவாக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த கட்டமைப்புகள் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஆவிக்குரிய மண்டலத்தை எல்லாரும் விட்டு விடுகிறார்கள். தங்கள் கண்களுக்கு முன்பே தெரியக்கூடிய அந்த சில பல காரியங்களை மட்டும் இவர்கள் பார்த்து, இவன் இப்படி செய்து விட்டானாக்கும், அவன் அப்படி பேசி விட்டானாக்கும், இவன் இப்படியாக துரோகம் செய்து விட்டானாக்கும், ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க, நல்லா வாழ்ந்துகிட்ட குடும்பங்க என்று சொல்லி எல்லாம் நம் மிக இந்த கிசுகிசுப்புக்குள்ளாக நாம் கடந்து சென்று, காசிப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல, இப்படியாக கடந்து சென்று எல்லா காரியத்தையும் வாயை வச்சு அழுப்பிக்கிட்டே இருக்கிறோமே தவிர அமைதலாக உட்காந்து ஆராய்ந்து பார்த்து, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய, அதுதான் எபேசியர் 6:12, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் எனக்கு போராட்டம் இல்லை, நடுவான சேனை மண்டலத்தோடும் இந்த உலகத்தின் அதிபதியோடும் இது பாதாளத்தின் ஆவிகளோடும், பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸஸ்க்கு விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. இவைகளோட தான் எனக்கு போராட்டம் உண்டுன்னு பவுல் அப்போஸ்தலர் கொண்டு ஏன் பரிசுத்தாவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் நினைவில் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மாறுதல்கள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கிறப்போ இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடியது சில காரியங்களை தேவனாகிய கர்த்தரை இயக்கி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவர்களை ஒரு பக்கம் இவர்களெல்லாம் கொன்று குவித்தாலும் சரி, இன்னொரு பக்கம் பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவ கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய எழுச்சி. பஞ்சாப் மாநிலத்துல பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே 1% தான் இருந்திருக்காங்க. இப்ப எவ்வளவு சதவீதம் தெரியுங்களா? ஏறத்தாழ 30% மேலாக அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு புது ஆராய்ச்சி சொல்லுகிறது. இப்படியாக நீங்கள் உலகளாவிய காரியத்தை பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய எழுச்சி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எண்ணிக்கையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை விட எண்ணிக்கையில இல்லாத கிறிஸ்தவர்கள் தான் பிற மதத்தார் வந்து எங்க வீட்டுக்கு நிறைய வேலை செய்ய வருவாங்க. பிளம்பர்கள், இப்படி இந்த வேலை எல்லாம் செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் வரவும் போகாம தான் இருப்பாங்க. வீடு மெயின்டெனன்ஸ் ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த சகோதரர்கள் பார்ப்பீர்களானால் வேற மதத்தை சேர்ந்தவர்கள், நான் கிறிஸ்தவன் என்று தெரிந்துவிட்டு நானும் கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டேங்க, நான் இந்த சர்ச்சுக்கு போறேங்க, அந்த சர்ச்சுக்கு போறேங்க, கேட்காமலே சாட்சியை சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்க ஒண்ணு இங்க உட்காந்து மதம் மாத்தல, யாரையும் மதம் மாத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுங்க. நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் வேதத்தை தூக்கி இப்படி சீப்பா எரியறதுக்கு இது ஒன்றும் குப்பையில கிடக்கிற புத்தகம் இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க தேடி வாங்க, நாங்க எங்க உங்களை தேடி வந்து உங்களை வற்புறுத்தணும்? ஏசு கிறிஸ்து யாரையும் நிர்பந்தப்படுத்தல, யாரையும் வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிதான் அந்த இதை எழுதி வச்சிருக்கிறார், ஓமைகள் எழுதி வச்சிருக்கிறார். நாங்கள் அந்த மாதிரி செய்வதில்லை. ஆனா அவர்களா வந்து பகிர்ந்து கொள்வார்கள். எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும்.
10 சகோதரர்கள் வந்தவங்களாம் 10 பேருமே வந்து வேற மதத்தார்கள் தான். அந்த அப்படிதான் வருது, என்னன்னு தெரியல. அதுல ஏற்றுக்கொள்ளாதவங்களும் கிறிஸ்துவை குறித்து அப்படியாக மேன்மை பாராட்டுவார்கள். நான் கேட்பேன், எங்க வீட்டுல வேலை செய்யறதுனால சும்மா தானே சொல்றீங்க அப்படின்னு. ஐயோ இல்லைங்க, உண்மையாலுமே சொல்றேங்க. கிறிஸ்துவை போல ஒரு கடவுள் உலகத்திலேயே கிடையாது. அவர்தான் மெய்யான கடவுள், அன்பின் தேவன். ஒருவரை ஒருவர் நேசிப்பதை எப்படி, மன்னிப்பது எப்படி, பிறருக்கு இறங்குவது எப்படி, எல்லாம் சொல்லி கொடுத்து அருமையாக இந்த உலகத்தை வழிநடத்தின ஒரு மாபெரும் தலைவன், ஒரு தெய்வம் அல்லவா அப்படி என்று சொல்லி எனக்கு சொல்லிட்டு போவாங்க. அந்த கட்டமைப்போட மேன்மையை கிறிஸ்துவர்களை காட்டிலும் கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் அதிகமாக புரிந்து கொள்வார் என்பதே என்னுடைய கருத்தாகும். ஏன் தெரியுங்களா? வீட்டுல அப்பா அம்மா இருக்கிறப்ப அவங்களோட அருமை தெரியாது. அப்பா இறந்து போன பிறகுதான் எங்க அப்பா இதை சொன்னாராக்கும், அதை சொன்னாராக்கும். ஏன் அவர் இல்ல கூட. கிறிஸ்து இயேசு இருந்த வரைக்கும் அவரோட அருமை எவனுக்குமே தெரியல. சிலுவையில மறிச்சு தொங்குனாரு பாருங்க, ஒவ்வொருத்தனோட இருதயம் உடஞ்சே போச்சு. அப்போஸ்தலர் 24 அதிகாரத்துல எம்மா ஊருக்கு அந்த 2 சீஷர்கள் பிரயாணம் பண்ணிட்டு போறானுங்க, அவனோட இருதயம் எல்லாம் நொந்தே போச்சு. ஒருத்தர் வந்து கேட்கிறார், இயேசு கிறிஸ்து நடிக்கிறார் வந்து, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ரொம்ப வேடிக்கையான மனுஷன் இயேசு கிறிஸ்து இல்லையா? வேடிக்கையா நிறைய காரியங்களை சொல்லுவாரு, நிறைய தெரியாத மாதிரி கேட்பாரு. மரியா மக்தலினம் போய் யாரை தேடிட்டு இருக்கிறேன்னு சும்மா போய் கிண்டல் பண்ணுவாரு. இந்த மாதிரி ரொம்ப நல்லா ஒரு மாதிரி ஜாலியான மனுஷன், நல்லா இருக்கும் அவர் கூட. அது அப்படிதான் ஆண்டவர், அன்பின் தேவன் அவர், இரக்கம் பாராட்டுகிற தேவன் அவர். என்ன இப்படி நான் சொல்லவில்லையா உனக்கு அப்படின்லாம் பரவாயில்ல அறையறதுக்கு பலார்னு அறைவதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய மூடத்தனமான மனுஷன் கிடையாது, மூர்க்கத்தனமான மனிதனோ தெய்வமோ கிடையாது அவர். என் மனிதன் சொல்றேன்னா மனித ரூபத்துல வந்தவரை மனிதன் தானே சொல்ல முடியும். அவர் தெய்வம் தான், ஒரே குமாரன் தான், ஆனா மனுஷனாக அவர் தோன்றினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாத்திரவான், சூப்பரா இருக்கும் அவர் கூட வேலை செய்யறது. ஆண்டவர் கூட வேலை செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கும். சரி, இப்போ அந்த மனிதர்கள்லாம் நொந்து கொண்டு போறப்போ இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாரு, என்னப்பா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அப்போ அவனுங்க சொல்றாங்க, என்ன ஆளு நீ, 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நடந்தது, அது கூட உனக்கு தெரியாது. ஏசு கிறிஸ்துவ கொன்னு குமிச்சுட்டாங்க, அவரு தான் மெஸ்ஸியா, உலகத்தை காப்பாற்ற வருவாருன்னு எல்லாம் நினைச்சிட்டாக்க நாங்க போனோம். 3.5 வருஷம் அவரு கூட சீஷர்களா இருந்திருக்கிறாங்க. அவர் சொன்னது அவனுக்கே புரியல. ஆகையால் நமக்கும் நிறைய காரியங்கள் விளங்காமல் இருக்கும். ஆனால் இந்த கட்டமைப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து விளக்க தொடங்கினார் பாருங்க. அப்போ அவங்க கடைசியில சொன்னது என்ன தெரியுமா? இவர் விளக்க தொடங்கினதும் எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையோ அப்படின்னாங்க. அப்படி கொழுந்து விட்டு எரியணும்னு தான் இந்த சேனல் ஆண்டவராகிய தேவன் தொடங்கும்படி எனக்கு உதவி செய்தார். அப்படி நற்சாட்சிகளை பல பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோன் செய்து ஒருத்தர் சொன்னார், ஒரு சகோதரன். அந்த சகோதரன் பேரும் தெரியாது, ஊர் தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் சொல்றார், பிரதர் உங்களோட செய்திகளை கேட்டேன், இது ரொம்ப வித்தியாசம், இந்த மாதிரிலாம் கேட்க முடியாது, இது எப்படி இவ்வளவு ஆழமா நீங்க போறீங்கன்னா தயவு செஞ்சு இதை சொல்லாதீங்க பிரதர், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமையை கொடுங்க, விளக்குகிறவர் அவரே, நமக்கு எல்லாத்துக்கும் பார்ப்பீர்களானால் ஆசான் அவரே, நாங்கள் எல்லாருமே நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் தான், அவர் தான் அங்க இருக்கக்கூடிய ஆசான். அவர் விளக்குறார், கொழுந்து விட்டு எரியணும், அதனால எங்களோட இணைந்திருங்க. வாருங்கள் நாம் முன்னேறி செல்வோம். ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல மாதங்களாக, சில ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும், உங்களுடைய ஆவியில எழுச்சி உண்டாக வேண்டும், நீங்கள் பழைய சுவாபங்களை விட்டுவிட்டு புதிய மனிதர்களாய் மாற வேண்டும், உள்ளார்ந்த மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியெல்லாம் பிரயாசப்பட்டு இந்த அருமையான ஒரு விவிலியம் போதனை, தொடர் போதனையை தொடங்கும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். அதோடைய உத்தரவுதான் இந்த ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள். இந்த ஆதி ஆகமத்துடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த ஆதி ஆகமத்திலிருந்து தான் எல்லா பரிசுத்த பாத்திரங்களும் உருவான ஒரு காரியமாவது, உலகமே தோன்றின காரியங்கள் எல்லாம் இதிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை எதற்காக சீர்படுத்தினார், மனிதர்களையும் மனுஷிகளையும் ஏன், உலகத்தின் மாந்தர்களை ஏன் உருவாக்கினார், உயிரினங்களை எதற்காக உருவாக்கினார்,
எதற்காக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், தெய்வீக சித்தம், தெய்வீக திட்டம்னா என்றால் என்ன, மரணம் எப்படி தோன்றியது, பாவம் என்றால் என்ன, பாவம் எப்படி தோன்றியது, பாவத்துடைய பிறப்பிற்கு காரணம் என்று சொல்லி கேள்விகள் மேல் கேள்விகளுக்கு பதில் இந்த ஆதியாகமத்திலேயே தான் இருக்கிறது. இதை விட்டு விட்டு நம்ம ஆளு எங்க போறான்னா பாவத்தை மேற்கொள்றது எப்படின்னு. முதல்ல பாவம்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. பாவம் எப்படி பிறந்தது, பாவத்துடைய ரா மெட்டீரியல், அதாவது மூளைப்பொருள் என்னவாக இருந்தது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இதுல இருந்து தான் வரும் இல்லைங்களா? அப்போ இதை சரியாக நாம் புரிந்து கொண்டோமானால் முழு விவிலியத்தின் கட்டமைப்பை நாம் சரியாக கையாள நேர்ந்திடும். அவைகளை சரியாக செயல்படுத்தவும் நமக்கு உதவியாக இருக்கும். அதனால்தான் பார்ப்பீர்களானால் நிறைய சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய ஒரே காரியம், என்னால் இந்த விவிலியத்தை சரியாக கையாள முடியலங்க, விவிலியத்துல சொல்றதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வர மாட்டேங்குது, என்னால சரியாக அதை புரிந்து கொள்ள முடியல, புரிந்தாலும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் என்று சொல்றீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஆதியாகமத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றான், நேரம் வெளிப்பாடுக்கு போயிடறான். இதெல்லாம் 65 புத்தகத்தையும் விட்டு நேரம் 66வது புத்தகத்துக்கு போயிடுறதுக்கு. ஏசு கிறிஸ்து வருகிறார். எத்தனை ஆட்டுக்கூட்டம் போது தெரியுங்களா? ஏசு கிறிஸ்து வருகிறான் பைபிளை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டான். அங்க மேடையில சபையில புல்பிட்ல நின்றுட்டு என்ன பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதையே கேட்டுட்டு அப்படியே தலையாட்டிக்கிட்டு போயிட வேண்டியது. பரிசுத்தமாவோம், பாவம் செய்யாதிருப்போம், இப்படியெல்லாம் சொன்ன என்ன புரியும் உங்களுக்கு? பாவம் எப்படி பிறந்தது, அந்த பாவத்தின் சூழ்நிலையில ஒரே நீதிமானாய் நோவா எப்படி எழும்பி நின்றார், எது அது தூண்டுதலாக இருந்தது அவர் எழும்பி நிற்க, இதெல்லாம் பார்க்க வேண்டும் அல்லவா? இந்த காலத்திற்கும் அது பொருந்தும். இந்த காலத்துக்கு அது பொருந்தவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதியிருக்கவே மாட்டாரே, பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே நடந்தது தானே என்று சொல்லி உங்களுடைய எண்ணத்துக்கு தோன்றினது தேவனுடைய எண்ணத்துக்கு தோன்றாதா? ஆயினும் அதெல்லாம் நீ எழுதி வைத்திருக்கிறார். அதுவும் பிரதான ஸ்தானத்தை முதலாவது புத்தகமா ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? அதையெல்லாம் விளக்கத்தான் இந்த தொடர் போதனை. ஏறத்தாழ 180 அத்தியாயங்களுக்கு நேராக எட்டி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு ஆழமாக நீங்க எங்க கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, எங்களோட இணைந்திருங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் 5வது வசனம் முடித்த 6வது வசனத்துக்குள் நுழைய இருக்கிறோம். ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தேவன் பூமியை சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம், படைப்புகளுக்கெல்லாம் மனித நேயத்தை அங்கே ஒரு அதிகார ஸ்தானத்துல வைத்திருந்தார். பாவத்துல விழுந்து போனார்கள். கீழ்ப்படியாமை என்பதை அவர்கள் பற்றி கொண்டு பிசாசோட கை கோர்த்து தேவனுக்கு துரோகம் செய்தார்கள். ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கப்பட்டது, அதை கூட அவங்களால கையாள முடியல. அப்ப பாவத்தோட பின்விளைவு, பாவத்தோட சுயரூபம், காம விகாரம், இச்சை, எல்லா விதமான கொலைபாதகம், கொள்ளைகள், இப்படியெல்லாம் சர்வசாதாரணமாக இயங்கிக் கொண்டிருந்த உலகத்துல ராட்சதர்களும் பிறந்தார்கள். ராட்சதர்கள் எல்லாம் எப்படி பிறந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் பல காரியங்களை ஆய்வு செய்தோம். தேவன் பார்த்தார், இந்த பாவமானது இந்த உலகத்தையே நாசமாக்கி விட்டது, உலகமானது கெட்டு சீரழிந்தது, மனிதர்கள் யாவரும் நாசக்காரர்களாக மாறிவிட்டார்கள், இந்த உலகத்தை நான் அழித்து பழைய நிலைமைக்கே திருப்பி விடுகிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த மாத்திரத்தில் நோவா என்கிற ஒரு பரிசுத்தவான் கண்களில் கிருபை பெற்றால், தேவன் கண்களில் கிருபை பெற்றார். நோவாவின் பேழை என்றால் இயேசு கிறிஸ்து என்பதற்கு பொருளாகும். காப்பாற்றக்கூடிய ஒரு பேழை. இயேசு கிறிஸ்துவின் நாமமின்றி உங்களை காப்பாற்றுவதற்கோ என்னை காப்பாற்றுவதற்கோ வேற ஒரு கருவியும் கிடையாது. வெளியேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தானே நாம் யாவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஏனென்றால் அதுல மாசு இல்லை, மாசுபடாத ரத்தம், பரிசுத்த ரத்தம். ஒரு மிருகத்துடைய ரத்தத்தினால் அதை செய்ய முடியாது. அதை மாடலா கொண்டு வந்தார், அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறமா நம்ம. சரி, இப்போ மகா உபத்திரவ காலம் என்றால் மகா ஜலப்பிரளயத்திற்கு ஈடாக ஒப்பிட்டு 7வது அதிகாரத்திலும் பல காரியத்தை பார்த்தோம். 8வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் இந்த ஜலப்பிரளயம் என்பதை முடித்து ரட்சிப்பு, தேவனாகிய கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்து அந்த உயிரினங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்தார். இந்த பேழை மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 180 நாட்கள் அளவும் மழையானது, அதாவது அந்த மழை நீரானது தேங்கி நின்றதாம். ஏறத்தாழ 7 மாதங்களுக்கு பின்பே அங்கே ஒரு புயல் காற்றை அனுப்பி நீர்நிலைகளை எல்லாம் களைய செய்தார். நீர்நிலைகள் எல்லாம் அதோடைய பிரதிபலனாக குறைய தொடங்கினது.
10வது மாத காலத்தில் நோவா பக்தன் ஒரு மலை உச்சியை காண்கிறார். அப்படின்னா நீர்நிலை குறைந்து மலையெல்லாம் மூடிருச்சு. அந்த மலைகள் ரெயின் இல்ல, மவுண்டன், மலைகள், அந்த மலைகள் எல்லாம் மூடிருச்சான். அப்போ ஒரே ஒரு மலை உச்சி மட்டும் தெரியுதான், டோப்பா மாதிரி. அவர் அப்படியே போறாருல, பிரயாணிச்சு போறாருல, அராரத் என்கிற அந்த மலைகிட்ட அவர் போறப்போ அந்த காரியமானது தென்பட்டதை நாம் வாசித்தோம். அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டதை நான் அப்படியே சொல்லிவிட்டேன். அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அன்றி வேற எந்த நாமமும் உங்களை ரட்சிக்க முடியாது, விடுதலை தர முடியாது, தப்பி செல்ல வழி செய்து தர முடியாது. எந்த மனிதனாய் இருக்கட்டும், எந்த விதமான செல்வந்தனாய் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் என்று சொல்லி இருக்குது. அதாவது ஒரு எல்லை கோடு. அந்த எல்லை கோடு வரைக்கும் தான் அவங்களால உதவி செய்ய முடியும். சில பேருக்கு எல்லை கோடே அவங்க மனைவி தான். ஏன் அந்த ஆளுக்கு போய் உதவி செய்றீங்க, பேசாம வீட்டில் உட்காருங்க, முடிஞ்சு போச்சா? அதை அவர் வெளியும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லை இது அதுன்னு, அப்போ புரிஞ்சுக்குவோம் நம்ம, இவர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாரு, அங்கே ஏதோ நடக்குது பேக்ரவுண்ட்ல, இல்லைங்களா? அப்போ எல்லாத்துக்குமே எல்லை கோடு என்று ஒன்று இருப்பது இயல்பான காரியம். தேவனாகிய கர்த்தரும் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த உன்னத நாமத்திற்கும் எல்லை கோடே கிடையாதுங்க. நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு செல்வது இயல்பான காரியம். அங்கே மருத்துவர் எல்லாத்தையும் பார்த்து விட்டு வழக்கமாக ஒரு காரியத்தை அவர்கள் முடிவில் சொல்லுவார்கள். சில நல்ல டாக்டருங்கெல்லாம் இப்போ முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன? காட் இஸ் கிரேட், ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? லெட் தேர் பி எ மிராக்கிள். ஏன், எங்களால் முடிந்ததெல்லாம் நாங்கள் செய்து பார்த்து விட்டோம், எங்கள் மருத்துவத்தில் இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், இந்த மருத்துவத்தில் இந்த காரியம் வேலை செய்யலைன்னா, மருத்துவத்தில் எல்லாமே எல்லாம் கண்டுபிடிக்கல தெரியுங்களா? கண்ணுக்கு தென்படாத எவ்வளவோ வியாதிகள் இருக்கிறது. தென்பட்ட வியாதிகளுக்கும் எவ்வளவோ வியாதிகளுக்கு மருந்துகளே இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மருத்துவம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவர்களை தேடி 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 போறீங்க பார்த்தீங்களா? போகக்கூடாது என்று சொல்லவில்லை. ஒரு திருச்சபை இருக்கு, மருந்து சாப்பிட்டாலே பாவம் நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் நாங்கள் சொல்லலை. உடம்பு சரியில்லையா டாக்டர் கிட்ட போங்க, மருந்து சாப்பிடுங்க. மருந்து சாப்பிட்டும் சரியாகலையா திருப்பி மருத்துவர்கிட்ட போகாதீங்க, கடவுள்கிட்ட போங்க. என்ன பண்றது வேற? எத்தனையோ உடல்ல இருக்கக்கூடிய பலவீனங்களுக்கு நான் மருத்துவர்கிட்ட சென்றும் எனக்கு சரியா ஆகல. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை நான் விட்டு விடும்போது, ஏதோ ஒரு காரியத்தை நான் உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது போயிருக்கு. இதுக்கு நான் சாட்சி, உன்னை உயிரோடு இருக்கிற சாட்சி, கர்த்தரே அதற்கு சாட்சி. காட் இஸ் மை விட்னஸ். உண்மையா சொல்லுகிறேன். அப்ப நீ எதையோ விடணும், எதிலோ இதனை திருந்தி வரணும், எதுல இருந்தோ வெளியே வரணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பதனாலதான் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அப்போ அந்த அனுமதித்த காரியத்திலிருந்து நீ தப்பி செல்வதற்கு எந்த நாமம் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறது என்றால், இந்த இரட்சணிய நாட்களை தொடங்கி வைத்த நாமம், இந்த ரட்சிப்பின் நாமம் இயேசுவின் நாமம். அதாவது இயேசுதான் என்னுடைய பரிகாரி, இஸ் ஆர் அட்வொகேட். 1 அதிகாரம் 1-2 வசனத்துல இது இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மார்க் 16வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை படித்து பாருங்கள். பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிறார். என்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, பாவம் செய்திருக்கிறாங்க, ஆனாலும் மன்னிங்க. அந்த பாவத்தின் பின்விளைவாக அந்த வியாதி வந்திருக்கு, ஆனாலும் என் தழும்புகளால சுகத்தை கொடுங்க அப்படின்னு அவர் பரிந்து பேசுகிறாராம். ஆண்டவரால் அதை மறுதளிக்கவே முடியாது, ஆண்டவரால் அதை மறுக்கவே முடியாது. ஏன்? ஒரு விலைக்கிரயம் கொடுத்து என்னையும் உங்களையும் விலைக்கு வாங்கியிருக்கிற அருமையான நாமம் தான் இயேசுவின் நாமம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து தம் உயிரையே கொடுத்தார். தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார், சந்து சந்தாக அறுக்கப்பட்டார். அப்படிதான் ஒரு பாவ நிவாரணம், சின் ஆஃபரிங் எப்படிதான் கொடுப்பாங்கன்னு கேட்டா சந்து சந்தாக அறுக்கப்படுவாங்களாம். அதனாலதான் அத்தனை அடிகள். மற்ற அந்த ரெண்டு பேர் கல்லணுங்களை கட்டி வச்சானுங்களா, அவனுக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான். அவனுங்களெல்லாம் அப்படி போட்டு சாத்தலையே, ஆனா இவரை தான் அப்படி அடிச்சாங்க. ஏன் தெரியுங்களா? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தை கூட நிறைவேறாம போகாதுன்னு வேதாகமம் சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட வேதாகமத்தை நீங்க கையில வச்சிருக்கிறப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்க வாசிக்க வேண்டும். இல்லைன்னா அவருடைய ரத்தத்திற்கு நீங்க கணக்கு கொடுக்க வேண்டும்.
இதெல்லாம் சொன்னா நம்மளை பைத்தியக்காரன் மாதிரி பாக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் பரவாயில்ல, ஜனங்க ஓரளவுக்கு தெளிஞ்சுட்டாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா தான் கவனிக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கத்தோலிக்கமார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு திருச்சபை விட்டு வெளியில வராம இருந்தாலும் அவங்க இயேசுவின் நாமத்தை தான் நாடி நாடி அவங்க போறாங்க. இந்த மதர் மேரி சீடர்கள், அன்னை மரியாளோட சீடர்கள், அன்னை மரியாளுக்கு நான் எதிரி கிடையாது. எதிரியா இருந்திருந்தால் அன்னை மரியாதை கொண்டு ஒரு தமிழ்ல ஒரு தொடர் போதனையே நாங்க செஞ்சிருக்க மாட்டோம். அன்னை மரியாதை போல இயேசு கிறிஸ்துவோடைய சீடனா இருந்தவங்க யாருமே கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய ஒரு பாத்திரம் தெரியுமா அவங்க. ஆனா அவங்க எங்க சொல்லியிருக்காங்க என்ன நீ வந்து வணங்குன்னு? இது ஒரே ஒரு பிரச்சனை தான் கத்தோலிக்கத்துல. மற்றபடி கத்தோலிக்கர்களை மாதிரி ஒரு சேவை நிறைந்த, பக்தி நிறைந்த, பக்தி வைராகியம் நிறைந்த, மரியாதை தெரிந்த ஜனங்கள் அந்த உலகத்திலேயே நீங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்க. எந்த திருச்சபை வேணா போங்க, சிஎஸ்ஏக்காரங்கிட்ட போங்க, மார்த்தம்மா கிட்ட போங்க, ஆர்த்தடாக்ஸ் போங்க, பந்துகாசுனா இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ட், கல்ல தூக்கி போடுற இடத்துல எல்லாம் இண்டிபெண்டன்ட் சர்ச் இருக்கு. எங்கத்தான் உள்ள போயிட்டு வாங்க, ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஆனா சேவை நிறைந்த மனிதன். அந்த காலங்கள்லாம் கத்தோலிக்க திருச்சபைகள் இருந்தா மிஷினரிகள் வந்து கான்வென்ட்டுகளையும் ஆஸ்பத்திரிகளையும் ரெட் கிராஸ், ப்ளூ கிராஸ்ன்னு ஏகப்பட்ட நிறுவனங்களை தொடங்கி வச்சுட்டு அவங்க சொத்தெல்லாம் வித்தாக்கும் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு நோகாம உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இழிவா பேசுறீங்க கத்தோலிக்கர்களை பத்தி. அவங்களுக்கு என்ன தெரியும் பைபிளை பத்தின்னு? பைபிளை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா பைபிளை விட அவங்க அதிகமா மரியாதை கொடுப்பது என்னன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே பைபிள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலம் எல்லாம் போயிருச்சு. சரி விடுங்க, போகட்டும் போகட்டும். இன்றைக்கு எல்லாரும் வேற வேற கட்டமைப்புகளுக்குள்ள இருந்தாலும் ஒரே கட்டமைப்புக்குள் வரும்படிதான் இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் என்னை போல நிறைய இளம் வாலிபர்கள் எல்லாம், இளம் வாலிப பெண்கள் எல்லாம் இன்றைக்கு எழும்பி இயேசுவுக்காக சாட்சியாக நிற்கிறார்கள். நான் இப்படியாக பிரசங்கம் செய்வேன் என்று எனக்கு கனவுள் கூட நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு மிக வந்து ரொம்ப கூச்ச சுவாபங்க, ரொம்ப ஷை டைப். நான் யாராவது வீட்டுக்கு வந்தா டைனிங் டேபிள் கடியில போய் ஒழிஞ்சுக்குவேன். பெரிய பையனாயும் வெளியவே வரமாட்டேன். கூட்டம்லாம் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட எண்ணெய்த்தான் எவ்வளவோ இடங்களில் ஆண்டவராகிய தேவன் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறார், உங்களையும் பிரயோஜனப்படுத்துவார். அது காரணம் கட்டமைப்பு. விவிலியம் என்கிற கட்டமைப்பு என் வாழ்க்கையை புரட்டி போட்டது, எண்ணங்களை புரட்டி போட்டது, ஆவிக்குரிய எழுச்சியை கொடுத்தது. இதெல்லாம் எதனால் உண்டானது? ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். நோவாவுடைய அந்த ரட்சணிய நாட்களையும் நமக்கு மெஸ்ஸியா கொடுத்த ரட்சணிய நாட்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த விடுதலை பெறுவது எப்படி? ஏதோ ஒரு கட்டுக்குள்ளாக நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம், சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவைகளிலிருந்து வெளியே வருவது எப்படி என்று தெரியாமல் பரிதவிக்கக்கூடிய கூட்டங்கள், அழிந்து சீரழியக்கூடிய கூட்டங்கள், நொந்து மன அழுத்தத்துக்குள்ளாக தள்ளப்படக்கூடிய ஒரு கூட்டங்கள், இவைகளெல்லாம் கிறிஸ்துவத்திற்குள்ளதான் இருக்கிறது. கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களை குறித்து நாங்கள் அதிகமாக பேசுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் வேற கட்டமைப்புக்குள் போய்விட்டார்கள். அவர்களுக்காக நாங்கள் மனபாரத்தோடு ஜெபிப்பதை தவிர வேற ஒன்றையும் செய்ய முடியாது. ஆனால் உங்களுடைய நிலைமை அப்படி அல்ல பிரியமானவர்களே, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள். ஆனால் விவிலியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய வெகுமதி நீங்க கொடுக்க வேண்டும் தெரியுமா? எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அது ஸ்பிரிச்சுவல் கிரைம் என்று சொல்லலாம். அதை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம். 5வது வசனத்துல ஒரு காரியம் நடப்பதை நான் ஏற்கனவே சொன்னதுதான். And the waters decreased continually until the 10th month. In the 10th month, on the first day of the month, the tops of the mountains were seen. மலையோட உச்சி தெரிந்தது என்று சொல்லி. பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில வரவும் போவதுமா இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகள் களைய தொடங்கின மாத்திரத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம், தேவன் அவருடைய வேலையை தொடங்கி விட்டார். கர்த்தரே என் சார்பாக இறங்கி நின்ற யுத்த களத்தில் மாவீரனை போல நிற்கிறார். யூதாவின் சிங்கம் இறங்கி இருக்கிறார். அப்போ என்னுடைய பிரச்சனை குறையும். குறைந்த பிரச்சனை ஒரு நாள் இல்லாமல் போகும். பிரச்சனை களைவதும், பிரச்சனை குறைவதும், பிரச்சனை இல்லாமல் போவதும், இட்ஸ் அ ப்ராசஸ். எடுத்ததுமே திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம போகாதான். ஃபர்ஸ்ட் களைய தொடங்கும். மேகமூட்டம் களைஞ்சு அப்படியே சூரியன் வெளியில வருவார் பார்த்தீங்களா, டக்குன்னு வரமாட்டார். அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு போவாரு. அப்புறம் லைட்டா வந்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பியும் போயிடுவாரு. அப்புறம் நல்ல மேகம் களைஞ்ச பிறகு, குறிப்பாக இந்த குளிர்காலங்களில் மேகமூட்டத்து பனி காலங்களில் பார்ப்பீங்களா, ஆனால் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வெளியே வருவார் இல்லைங்களா?
சூரியன் வெளியே வந்து அப்புறம் அந்த பளிர்னு எட்டி பார்த்து பல்ல காமிச்சாருன்னு வைங்களேன், அப்புறம் அவன் கொடையை தூக்கிட்டு அலைவான், என்னடா இது இப்படி போட்டு மண்டையை இது பண்ணுதுன்னு. பனிமூட்டத்துல வர வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்படிதான் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் களைஞ்சு போயிடும். அப்போ கதிரவன் எப்படி உதயமாகிறாரோ அதே போல கதிரவனை போல தோன்றக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சட்டைகளின் நிலையில உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலம் மட்டுமல்ல, ஆரோக்கியம் மட்டுமல்ல, எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் விடுதலை உண்டாயிருக்கும் என்று மலாக்கி 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. அதை குறித்து தான் நாம் பார்த்தோம் சென்ற அத்தியாயத்தில். அதெல்லாம் எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இதெல்லாம் நீங்க சரியா பார்க்காதனாலதான் நான் திருப்பி இந்த ரத்தன சுருக்கமா சொல்லி 30 நிமிஷம் அதுலயே போயிடுது. நீங்களும் ஒழுங்கா அதை பார்த்தீங்கன்னா நான் நேரா விஷயத்துக்கு போகலாம். ஆனா பாக்குறது இல்லை. நீங்க நாங்க தான் வியூவர்ஸை பாக்குறோமே, ரொம்ப கம்மியா பாக்குறீங்க நீங்க. ஆனா திடீர்னு பார்த்தா 100 பேர் பார்ப்பீங்க. இப்படி நீங்க இன்கன்சிஸ்டன்டா பாக்குறதுனாலதான் எனக்கு நேரம் போகுது. 6வது வசனம், so it came to pass, so it came to pass அப்படின்னா it came to pass அப்படின்னு படிக்க கூடாது. இதெல்லாம் கடந்து போன பின்பே, இவைகளெல்லாம் கடந்து போன பின்பே at the end of 40 days, அதாவது 10வது மாதத்தில் 40வது நாள், 10வது மாதம் முடிந்து 40 நாள், ஏறத்தாழ 1 வருட காலம் அந்த பேழையிலேயே இருந்திருக்கிறாங்க அவங்க. Noah opened the window of the ark which he made. இதுல 2-3 காரியங்களை பார்த்து 7வது வசனத்தையும் நாம் பார்க்க முடிந்தால் பார்ப்போம், இல்லை என்றால் 6வது வசனத்தோட நிறுத்திடலாம். It came to pass, இவைகளெல்லாம் கடந்து போன பின்பே. எவைகளெல்லாம் கடந்து போனதாம்? நிந்தைகள், கொடிய மரணங்கள், எல்லா விதமான சிறைப்பிடிப்பின் நாட்கள், சிறைச்சாலையின் நாட்கள், மன அழுத்தங்கள், தோல்விகள், கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், வறுமைகள், கொடுமைகள் எல்லாம் கடந்து போன காரியத்தை குறித்து இங்க பேசக்கூடிய காரியமாவது. இந்த பாஸ் அப்படி என்று சொல்லி பார்ப்போமானால் இன்னொரு வசனம் என்னுடைய ஞாபகத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டுகிறார். திருப்பங்கள் உங்களுடைய வேதாகமத்தை சங்கீதம் 37வது அதிகாரத்துக்கு நேராக, 37வது அதிகாரம், சங்கீதம் 37வது அதிகாரம் எத்தனை பேத்துக்கு தெரியும்? ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை தாவீதுக்காரன் தன்னுடைய முதிர் வயதுல எழுதக்கூடிய சங்கீதமாவது the heritage of the righteous and the calamity of the wicked என்று. ஏன்னா இந்த தாவீதுக்காரனை குறித்து சங்கீதம் 69வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் சென்ற மற்றும் அதாவது முந்தின அத்தியாயங்கள் எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். எந்த அத்தியாயம் சரியா தெரியல. அவர் கடந்து போன கொடுமைகள், சிறு பிராயத்திலிருந்தே அவங்க அம்மையார் மேல சுமத்தப்பட்ட அந்த பழி இவர் மேல சுமத்தப்பட்டது. அம்மையார் இறந்து போயிட்டாங்க. அந்த பழியை சுமந்து அவர் சிறு பிராயத்திலிருந்தே அவரை ஒரு வேசி மகனை போலதான் பார்த்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகன் எனக்கு இருப்பதும் ஒண்ணுதான், இல்லாதது ஒன்றுதான் என்று சொல்லி அவரை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க மேய்க்கிறதுக்கு. என்ன, ஆடு மேய்க்கிறதுக்கு. ஏதாவது மிருகம் அடிச்சு கொல்லட்டும், ஆடோட சேர்ந்து இவனும் போய் தொலையட்டும், இவன் இருக்கிறதே எனக்கு தண்டம்னு நினைத்தார் அவங்க அப்பா ஜெசி. அதனால்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறப்போ இவ்வளவுதானா உனக்கு பிள்ளைகள் என்று அவர் நினைவு கூட்ட வேண்டியதா இருந்தது. அப்படியே மூடி மறைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் அவனை ஒரு ஆளாவே அவங்க எண்ணல, ஒரு ஆட்டுக்கார போய் அப்படின்னு. அந்த வீட்டுல பிறந்த ஒரு பிள்ளைவன், ராஜா வம்சாவளியில வந்தவன். போவாஸ் அவங்க தாத்தா இல்லைங்களா, அப்படிப்பட்ட கொள்ளு தாத்தா. அப்படிப்பட்ட போவாஸ் ரூத்தோட வம்சாவளியில வந்த போவாஸ் பெரிய சீமான்டான், அவரு பெரிய பணக்காரர் தான், சாதாரண நாள் கிடையாது. அந்த வம்சாவளியில வந்த ஜெஸ்ஸி எப்படிதான் இருப்பாரு, அவருக்கு பிறந்த குமாரர்கள்லாம் எப்படிதான் இருப்பாங்க, சீமான் வீட்டு பிள்ளைகள். ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு சட்டை கூட உருப்படியா இருக்காது, அப்படியே திறந்த வெளியில விட்டுருவாங்க. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தண்ணி வேணுமா, போய் நீ எல்லாம் வயல்வெளியில வேலை செய், இது மேய்க்க போற ஆடை, மலையில எல்லாம் மேய்க்க போற ஆடை ஏதாவது எடுத்துட்டு போடா சாப்பிட்றதுக்குன்னு சொல்றதுக்கு கூட ஆள் கிடையாது, அப்படியே விட்டுருவாங்க. இந்த பையன் போய் காலையில போயிட்டு சாயந்தரம் கருவாடு மாதிரி வருவான் வீட்டுக்கு. வந்த பயலை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, 70 ஆடுகள் கொடுத்தனே 69 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவதூறை சொல்லி, பொய்யை சொல்லி அவனுக்கு தண்டனைகளை தந்து, கால் என்கிற ஒரு மருந்த வாயில ஊத்தி அவனுக்கு வயிறு வலி வரும்படி பண்ணி, இப்படியெல்லாம் கொடூரத்துக்குள்ளாக அவனை நடத்தினார்கள் தன்னுடைய கூட இருந்த சகோதரர்களே. அதனால்தான் தாவீதுக்காரன்
என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி இந்த சில காரியங்கள் கோலியாத்தோடைய அந்த சம்பவத்துல கேட்கிறப்போ, இங்கேயும் வந்துட்டியாடா வேவ் பார்க்கறதுக்குன்னு எரிஞ்சு விழுவாங்க. ஏன் அப்படி அந்த எரிச்சல்னா, அப்படியாக அவர் மேல சுமத்தப்பட்ட பழியானது எல்லாத்தையும் எரிச்சல் மூட்ட செய்தது. நான் என்ன நிந்தைக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? என் மேல் ஏன் இந்த நிந்தை விழுந்தது? எனக்கு ஏன் இந்த சிறைச்சாலை வாழ்க்கை? எனக்கு ஏன் இந்த கொடூரம்? எனக்கு எதிராக அயோக்கியர்களும் சண்டாளர்களும் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று பவுல் அப்போஸ்தலரே ஒரு முறை சொன்னார். அதுதான் அவருடைய மாம்சத்தில் வைத்திருந்தப்பட்ட முள் என்று சொல்லி நிறைய ஆய்வாளர்களும் சொல்லியிருக்கிறார்கள், வேதப்பாரகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் கண்ணுல இருந்து அந்த சீலானது வடிந்து கொண்டிருந்தது அப்படி என்று சொல்ற கலாத்தியர் நிருபத்தில் எழுதியிருப்பார். எங்களுக்கு கண்ணு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடிஞ்சா கண்ணையே புடுங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களே. ஏன்னா அவர் கண்ணுல அந்த சீல் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா, சரியா பார்க்க முடியாது, எரியும், எரிச்சல், இந்த மாதிரிலாம். அதை காட்டிலும் சில வேதப்பாரகர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவருடைய முள்ளாக வைத்திருக்கக்கூடிய நிந்தை என்றால் எங்கே சென்றாலும் எதிர்ப்பு. எவனோ ஒருத்தன் வருவான் கல்லில் அடிக்கிறதுக்கு, கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு ஆள் உயிரே போயிடுச்சுங்க. வேதப்பாரவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, உயிர் பிரிஞ்சிருச்சு, செத்து போயிட்டார் நினைச்சிட்டு விட்டுட்டு போல, செத்தே போயிட்டார் அவர். ஆனால் ஆவி திரும்பி வந்தது. ஏன்னா தேவன் குறித்த நாள் மட்டும் உங்களுடைய தலை மயிறு கூட ஒன்றும் விழாதபடி காத்துக்கொள்ளுகிற தேவன். எழும்பி போய் திருப்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம் புது பலத்தோட. எல்லாம் அசந்து போயிட்டாங்க. இப்படி அடி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு உன தூக்கி வீசினா அங்க போய் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு. பேதரும் எப்படிதான் அடிச்சு தூக்கி வீசினாங்க. அவரை எழுப்பி போனா அங்க போய் எங்கேயோ நின்று வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார். எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? இந்த நிந்தைகளுக்குள்ளெல்லாம் நீங்களும் கடந்து போவது உண்மையே. தாவீதுகாரன் கடந்து போன நிந்தை உண்மை. மோசே பக்தன் கடந்து போன நிந்தை உண்மை. தாவீது கடந்து போன இவரு பவுல் அப்போஸ்தலரும் பேதுருகளும், எத்தனையோ பவுல் அப்போஸ்தலர்களும் இந்த நாட்களிலும் உண்டு. என் பாவம் என்ன? நான் ஒரு பாவம் செய்யலையே, ஆனா எனக்கு எதிராக திரளான ஜனங்க கல்லடி ஏய்கிறார்களே, விதண்டாவாதம் பேசுகிறார்களே, என் காலை வாரி விடுகிறார்களே, முதுகுல குத்துறார்களே என்று சொல்லிடலாம். ஏசு கிறிஸ்துவோட கேங்ல 12 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தனே ஏசு கிறிஸ்துவ முதுகுல குத்துனா இல்லையா, முகத்துல முத்தத்தை கொடுத்து இப்படியாக உலகத்திற்கு காமித்து கொடுத்தான் இல்லையா, பெட்ரேயல் என்று சொல்வார்கள், காட்டி கொடுத்த ஒரு துரோகியாக மாறி போனான் இல்லையா. ஏசு கிறிஸ்து கூட இருந்தவனே இப்படி மாறி ஏசு கிறிஸ்துவுக்கே அந்த நிலைமை என்ன இந்த உலகத்துல சொல்லவா வேணும்? அப்போ இந்த நிந்தைக்குள்ளாக நான் கடந்து செல்லுகிறப்போ சில காரியங்களை ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்கிறார், நீ உடைக்கும்படி அனுமதிக்கிறார். அந்த குயவனுடைய கைகளில் இருக்கக்கூடிய களிமண்ணை அவர் பெசை வரோம், அப்படி நல்லா பெசை வரோம், பெசைஞ்சு தண்ணி எல்லாம் ஊற்றி ஒரு பதத்திற்கு கொண்டு வரதுக்குள்ளே அதுலதான் ஒரு 3/4 மணி நேரம் போகும். அவருக்கு 1 மணி நேரம் பிடிக்குதுன்னா 3/4 மணி நேரம் அதை பெசைஞ்சு ஒரு பதத்திற்கு கொண்டு வர்றதுக்கே அவருக்கு 3/4 மணி நேரம் போயிடும். கடைசி 1/4 மணி நேரத்துல அழகா வணைஞ்சிருவாராம். வணையறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் தேவைப்படும். அதுதான் பிரியமானவர்கள். அதுக்காக தான் அந்த குயவன் அடிக்கடி நீங்க எல்லா பழைய தீர்க்கதரிசி புத்தகங்களை பார்க்கலாம், ரோமர் 9வது அதிகாரத்துல பார்க்கலாம். அதனாலதான் குயவன் கைகள் இருக்கக்கூடிய களிமண்ணை போல நிறைய பாடல்கள்லாம் இதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதோடைய அர்த்தம் இதுதான். ஏன்னா அந்த களிமண்ணை பெசைறது தான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதெல்லாம் அனுபவிச்சாதான் அந்த பெசைஞ்சு ஒரு பதத்திற்கு நீங்க வருவீங்க. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் அவருடைய சித்தத்தையும் அவர் திட்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தெய்வீக திட்டத்தையும் உங்க வாழ்க்கையிலும் எங்க வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவதற்கு ஒரு பதத்திற்கு நீங்க வருவதற்கு பொருளாகும். குழந்தை பிறந்தப்பதான் படுக்க வச்சிருக்காங்க, சரி எங்க போய் ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி நாளைக்கு அமுச்சு விட்டுலாமா அப்படின்னு கேட்கறவன் பேர் என்ன? பைத்தியக்காரன் இல்லைங்களா? குழந்தை பிறந்து இப்பதாண்ட படுத்திருக்கு, அந்த குழந்தை சரியா கண்ணு கூட முழிச்சு பார்க்கல. இருக்கட்டும் நம்ம ஸ்கூல்ல போய் அட்மிஷன் வாங்கி நம்ம அங்க சேர்த்துடலாம், அவங்க பாத்துக்குவாங்கலாம் அப்படின்னு சொல்றவன் பேர் என்ன? முட்டாள். அவனை முதல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போடு, குழந்தை வளர்ந்து வர வரைக்கும் அவன் கண்ணிலேயே காட்டாத, என்னது மாதிரி பண்ணி வச்சிருவான் அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரிதான் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனை வற்புறுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? முட்டாள்தனம், மதியினம். அவர்கள் சரியாகவே இந்த குயவன் என்கிற கான்செப்டையும் இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், நிந்தைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு காலகட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை பிரசங்கி 3வது அதிகாரம் 1-8 வசனத்திலிருந்தெல்லாம் காரியங்களை அவர்கள் சரியாகவே புரிந்து கொள்ளாதனால்தான்
எடுத்ததுக்கெல்லாம் அவர்கள் பார்ப்பீர்களானால் சிறு பிரச்சனைகள், சிறு நிந்தைகள் வந்தால் கூட இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களால தாங்க முடிய மாட்டேங்குது. உடனடியாக பெணாத்து தொடங்குகிறார்கள், முறுமுறுக்க தொடங்கி விடுகிறார்கள், சண்டை பிடிக்க தொடங்கி விடுகிறார்கள், வன்முறைக்குள்ள இறங்குகிறார்கள், வன்மம்குள்ள இறங்குகிறார்கள். இப்படியாக சண்டை சச்சரவு என்று சொல்லி எல்லாம் எதற்காக வெடிக்கிறது? சிறு பிரச்சனை. ஒரு கார் வருது, இன்னொரு கார் முன்னாடி வந்துட்டான், 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் கொண்டு போட்டுக்கிறானுங்க. ரோட் ரேஜ் என்று சொல்லுவார்கள். ஏன் நடக்கிறது? ஏன்னா அவங்க அடிப்படையான காரியத்தையே அவங்க சரியா புரிஞ்சுக்கல. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடப்பது இயல்பு. நோவா யோசித்திருப்பாரு இல்லையா, அந்த பேழைக்குள்ள அமர்ந்து எதற்காக பரிசுத்தவனா இருந்தேன், இப்படி 11 மாசம் இப்படியே சிறைச்சாலையில சுத்திட்டு இருக்கிறதுக்கு, இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கு? சுத்தி பார்க்கறதுக்கு ஜனமே கிடையாது. ஏன் ஒரு குடும்பம் மட்டும் அனாதையா நிக்குது இந்த உலகத்துல? இந்த நிந்தையெல்லாம் நான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன். பேலையில சுத்தி சுத்தி என் தலையெல்லாம் சுத்துது. இப்ப இறங்கினோன்னா நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? இருக்கிறதுக்கு வீடு என்ன பண்ணுவேன்? இவங்களெல்லாம் நான் என்ன நம்பித்தான் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கேள்விகளுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்? இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்படிப்பட்ட முறுமுறுப்புகளுக்குள்ளெல்லாம் நோவா எளிதாக கடந்து போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் நோவா அப்படியெல்லாம் ஒருபோதும் சொல்லலை. ஏன் தெரியுங்களா? அவர் அவ்வளவாக அனுபவிச்சிருக்கிறார். அவர் அவ்வளவாக ஆண்டவரோட இணைந்து வேலை செய்திருக்கிறார். ஆண்டவர் தன்னை வணையும்படி அனுமதி தந்திருக்கிறார். இன்னொரு காரியம் புரிஞ்சுக்கோங்க. களிமண் சரியாக அங்க குயவனோட கைகளில் அந்த பதத்திற்கு, சில களிமண்ணுகள்லாம் பாருங்க, அந்த வணைவதற்கு அது சரியான ஒரு பதத்திற்கு வராத ஒரு தன்மை படைத்த மண்ணா இருக்கும். அந்த மண்ணை வச்சு அவங்களால பானையெல்லாம் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அதை தூக்கி வீசிடுவாங்க. ஏன் தெரியுங்களா? the clay did not cooperate with the potter. இல்லைங்களா? அந்த பாட்டரோட கைகளில் இருக்கக்கூடிய அந்த களிமண் சரியாக ஒத்துழைக்கவில்லை. அதே மாதிரிதான் ஆண்டவர் சில நிந்தைகளை, சில பிரச்சனைகளை அனுமதிக்கும் போது நாம் அவரோடு கூட ஒத்துழைக்காதபடி முரட்டாட்டம் பிடிக்கிறவர்களாய், வணங்கா கழுத்தோட குணம் உடையவர்களாய் இருக்கிறப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு விடுதலை தான் வேணும். சில குழந்தைங்க பாருங்க, அடம் பிடிக்குங்க. அவளை எவ்வளவோ எடுத்து சொல்லுவார் அப்பா, அவங்க அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லுவாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ரத்தத்திலே இருக்கு. அவங்க அப்பா அம்மா வாழ்க்கை அந்த வயசுல எடுத்து பாருங்க, அவங்க அப்படிதான் அடம் பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஆடாவும் விட்டாலும் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாம்சீக குணம், அந்த முன்னோரின் கட்டுகள் எல்லாம் வரும். அதெல்லாம் முறியடிச்சு ஜபிக்க வேண்டும். ஆவிக்குரிய ரகசியம் முறியடிச்சது எந்த நாமத்துல ஜபித்தா அது உங்களை விட்டு போகும். சில பேர் பாருங்க, இப்ப குடும்பங்கள்ல கொடிய மரணங்கள், 45வது வயதுல தலை சிறந்த பிள்ளைகள் எல்லாம் இறந்து கொண்டே வருவாங்க. அந்த குடும்பத்தின் மேல் இருக்கக்கூடிய சாபம் அதை விட்டு போகவே போக, அந்த சாபங்களையும் கட்டுகளையும் எல்லாம் முறியடிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் நாமத்திற்கு உண்டு. அதை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம். ரட்சணிய நாட்களை குறித்தும், ரட்சிப்பை குறித்தும், விடுதலை குறித்தும், பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவாரணங்களை குறித்தும் நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். இவைகளுக்கெல்லாம் ஒரே நாமம் தான் உண்டு, இயேசுவின் நாமம். ஹலோ, ஏன் நோவாவுடைய வாழ்க்கையை எடுத்து நாம் இதெல்லாம் பேசிக்கொண்டு வரோம்னா, நோவாக்கும் ஆண்டவரை விட்டா வேற வழியே கிடையாது. அவரை நம்பி உள்ள போயாச்சு. அவரை நம்பி இங்கே உட்கார போறேன். அவர் நினைச்சதை அவர் செஞ்சு முடிக்கட்டும். இந்த ப்ராசஸ்ல நான் மறித்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் கண் முழித்த பின்பே என் தேவனோட இருப்பேன். ஏன்னா அவர் சொன்னதை எல்லாம் நடத்தி தான் காமிச்சிருக்காரு. சொன்ன மாதிரி எல்லாம் நடந்தது. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? எத்தனையோ நற்கிரிகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் அல்லவா உங்க வாழ்க்கையில? எத்தனையோ நற்சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் ஏன் பிரச்சனை என்கிற ஒரு காரியம் வாழ்க்கையில நுழைந்த மாத்திரத்தில் உங்களோட இருதயமானது கலங்குகிறது? ஏனென்றால் கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை, அந்த ஈவுகளை, அவருடைய கிருபைகள் எல்லாம் எளிதாக மறக்கக்கூடிய மாம்சரீக பலவீனங்களை கொண்டவர்கள் தான் இந்த மனிதர்கள், மனுஷிகள். ஏன்? பாவம் பிறந்ததனால் இந்த கொடிய வியாதி, மறதி, தேவனுடைய ஈவுகளை மறக்கக்கூடிய இந்த வியாதி, அம்னீஷியா, ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா நிறைய பேத்துக்கு இருக்குது. டக்குன்னு மறந்துடுவோம். கண்கள் எது மேல போகுது? பிரச்சனை மேல போகுது. டே ஆண்டவர் எத்தனை காரியத்தை செஞ்சிருக்காரு, இதெல்லாம் நினைச்சு பாடுறான பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டுவார். ஏசு கிறிஸ்து பரிகாரிடா, உனக்காக தினமும் பறிஞ்சு பேசி எத்தனை உனக்கு தெரியாத எத்தனை பிரச்சனைகள் இருந்து உன்னை தப்பு வச்சிருக்காரு தெரியுமா? உனக்கு தெரியாது. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் எம்மாத்திரம் ஆண்டவருக்கு. ஆனாலும் ஏன் அதை அனுமதிக்கிறார் என்றால் ஒரு காரணத்திற்காக.
ஒரு காரணத்திற்காக அனுமதிக்கிறார். அந்த காரணம் உடனடியாக உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். வருங்காலங்களில் அது உங்களுக்கு அறிவிக்கப்படலாம், அறிவிக்கப்படாமலும் போகலாம். அதைத்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க. ராஜாவே, எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றினால் நல்லது, காப்பாற்றா விட்டாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏனென்றால் இங்க வாழ்கிறப்போ எங்களுடைய ஆண்டவரோட வாழ்கிறோம், மரித்த பின்பு அவரோட இருப்போம். எதுக்காக அவர் செஞ்சாருன்னு கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடையாது. இந்த குயவன், இந்த களிமண், இந்த கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டதே இந்த 3 பசங்க தான். ஆமாங்க, உண்மை. இந்த 3 பசங்கங்க, சின்ன பசங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க சகோதரிகள் எல்லாம் கற்பழிச்சு, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கொன்னு போட்டு, வீடு வசதி இதெல்லாம் எரிச்சு போட்டு அவனுங்களை நிர்வாண கோலத்துல சங்கிலி கட்டி இழுத்துட்டு வந்தாங்க. இந்த தேவனை அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? போங்கடா, நீங்களாச்சும் உங்க கடவுளாச்சு, நாங்க நாத்திகர்களா மாறி இருக்கணும்னு சொல்லியிருக்கணும்ல. அந்த நிலைமையில கூட, அந்த நிந்தையின் ஸ்தானத்தில் கூட எல்லாத்தையும் இழந்து, இன்னொன்னு சரித்திர ஆய்வுகள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இவர்களை எல்லாம் யுனக் என்றால் என்னங்க, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி மாத்திட்டாங்க. ஆண் இல்லாம பெண் இல்லாம பிறகுறாங்க பாத்தீங்களா, அவங்க. அந்த பேர் மறந்துட்டாங்க, தமிழ்ல ஏதோ ஒரு பேர் இருக்கு. எனக்கு தப்பான பதத்தை பிரயோஜனப்படுத்தினா அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால நான் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிடுறேங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி மாத்திட்டாங்க. அதனாலதான் அவங்களெல்லாம் அரண்மனைக்குள்ள விட்டாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு பாதகமும் கிடையாது. அதனால ஃப்ரீயா எப்ப வேணா அரண்மனைக்குள்ள போயிட்டு வரலாம். பசங்களோட வாழ்க்கையே போச்சா, எதிர்காலம் போச்சா, கனவு போச்சா? அவங்க செஞ்ச பாவம் என்னங்க? தாவீது செஞ்ச பாவம் என்ன? நான் செஞ்ச பாவம் என்ன? நீங்க செஞ்ச பாவம் என்ன? இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா இவங்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்கல. ஏன் தெரியுங்களா? இந்த களிமண் குயவன் கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பதத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குது. இன்னைக்கு கூட எத்தனையோ 1000 வருடங்களுக்கு நடந்த இந்த சம்பவம், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோட சம்பவங்களை இன்றைக்கும் வைத்து பிரசங்கங்கள் எடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் வைத்து சில உதாரணத்துவங்கள் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் சில கேரக்டர் ஸ்டடி இந்த பசங்களை வச்சுதான் இன்னைக்கு சில திருச்சபைகளை தொடர் போதனைகளா நடத்துறாங்க. எப்படிப்பட்ட பாத்திரவான தெரியுங்களா? அந்த பதத்திற்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் இழக்க வேண்டியது பெரிய ஒரு விலை கொடுத்தார்கள். அப்படித்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள். அப்படியெல்லாம் பெரிய வேலையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் சில காரியங்கள்லாம் அனுமதிக்க மாட்டாரு. ஏன்னா எது வரைக்கும் நீங்க தாங்குவீங்கன்னு அவருக்கு தெரியுங்க. அதுதான் 1 கொரிந்தியர் 10:13. உங்களோட லிமிட்டேஷன் என்னன்னு அவருக்கு தெரியும். ரொம்ப இரக்கமா, காருண்யமா, ஒரு தயவோட தான் ஆண்டவர் இந்த நிந்தைகளை அனுமதிக்கிறாராம். பூனை இருக்கு பாத்தீங்களா, தன்னோட குட்டி பூனைகளுக்கு எலியை பிடிச்சிட்டு கொடுக்குமா. அந்த எலி அப்படியே மயக்கத்துல இருக்கும். அதாவது 90% அதோட கதையை முடிச்சிடும். எது? நம்ம பெரிய பூனை, தாய் பூனை. இந்த குட்டி பூனைங்களுக்கு கொண்டு கொடுத்தோன்னே அந்த குட்டி பூனைகள்லாம் பாஞ்சு அந்த எலியை கட்டிச்சு சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு பெருமையா பார்க்குமா தாயை. எப்படி பாத்தீங்களா, நாங்க அடிச்சு கொன்னு சாப்பிட்டோம் அப்படின்னு. இவன் சொல்றது டூப்புன்னு அந்த குட்டி பூனைக்கும் தெரியும், தாய் பூனைக்கும் தெரியும். இது அப்படியே கண்டுக்காத மாதிரி அப்படியே நக்கி கொடுக்கும். ஆமா நீ சூப்பரா பண்ணுன அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? அந்த பூனை வளர்த்துறவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. அப்படித்தான் ஆண்டவரும் பிரச்சனைகளை கொண்டு வரப்ப 90% சால்வ் பண்ணிடுவார். ஆண்டவராகிய தேவன் அதோட கதையை முடிச்சுட்டு தான் அந்த செத்துப்போன எலி, 90% செத்துப்போன எலியை கொண்டு போடுற தாய் பூனை மாதிரி கொண்டு அவர் போடுவார். அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் நம்ம தலைவர் இதை கொண்டு வந்திருக்கிறாராக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. பிரச்சனை பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு ஒரு சின்ன ஒரு எறும்பு மாதிரி மாறிடும். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு எறும்பு ஊறிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. அது கடிச்சாதான் ஏன் இங்க என்ன கடிச்சு வச்சுட்டியா அப்படின்னு ஒரு தட்டு தட்டுவீங்க. கரெக்டா? அதே போலதான் எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான். ஆண்டவராகிய தேவன் அது கதையை முடிச்சிடுவார் ஏற்கனவே. ஏன் தெரியுங்களா? அவர் காருண்யத்தின் தேவனுங்க, இரக்கத்தின் தேவன், இரக்க சுவாபம் உடையவர். நீங்கெல்லாம் போய் கிளாஸ் எடுத்துதான் அவர் அதை கத்துக்கணும்னு இல்லை. கண்ணா பின்னான்னு வாயில வந்ததெல்லாம் பேசி ஆண்டவருடைய மனதை புண்படுத்தாதிருங்கள், காயப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொள்கிறோம். தாவீதுக்காரன் முதிர் வயதின எழுதின இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் நாம் எதை குறித்து பார்த்து வருகிறோம்? 6வது வசனத்துல, இவைகளெல்லாம் நடந்த பின்பே, இவைகளெல்லாம் கடந்து போன பின்பே. இவைகள்னா என்ன? சும்மா லேசான காரியமா நடந்திருக்கு? 11 மாதம் நிந்தைங்க, கொடூரத்தை பார்த்திருக்காங்க. உலகமே அழிஞ்சு போனதை தங்கள் கண்களில கண்டு சாட்சி கூறக்கூடிய குடும்பம் அங்க மிதந்துட்டு இருக்கு 11 மாசம். ஆஹா,
37 அதிகாரம் 5வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், அவ்வளவுதான், நேரம் இருக்கு. கமிட் யுவர் வேஸ் டு த லார்ட். இதனாலதான் என்கேஜேவி வெர்ஷன்ல நிறைய காரியங்கள்லாம் படிக்கணும். சரியான பதம் அவங்க தான் எழுதியிருக்காங்க. என்ஐவி பிஎஸ்ஐ எல்லாம் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்கேஜேவியோட அப்பப்போ ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. கமிட் யுவர் வேஸ் டு த லார்ட், ட்ரஸ்ட் ஆல்சோ இன் ஹிம். முதலாவது தேவனிடம் உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுங்கள். ஏன்? நீங்க தான் அந்த களிமண். நீங்க கோஆபரேட் பண்ணலன்னா, நீங்கள் ஆண்டவரோடு கூட ஒத்துழைக்கவில்லை என்றால், யூ கான்ட் கமிட் யுவர் வேஸ் டு காட். நீங்க ஆண்டவரோட ஒத்துழைக்கவில்லை என்றால், ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் உங்கள் வாழ்க்கையில பரிபூர்ணமாக அவர் செய்வதற்கு சாத்தியமே அல்ல, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது முதலாவது படி. இரண்டாவது படி என்றால் தேவனை விசுவசியுங்கள். ஏனென்றால் ஒரு 7 அடி 8 அடி உயரத்துல ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அப்பா 7 அடி 8 அடி உயரத்துல கீழே தரையில் நிற்கிறார், ஒரு மேடையில நிக்குதுன்னு வச்சுக்குவோம், இல்ல ஒரு மெத்தப்படியில நிக்குதுன்னு வச்சுக்குவோம். அங்கிருந்து தகப்பன் வாடா ராஜா குதி அப்படின்னு டக்குன்னு யோசிக்காம 10 அடியில இருந்து கீழே விழுந்தா நான் செத்து போயிடுவேன், எங்க அப்பா ஒரு வேலை விட்டுட்டாருன்னா யோசிக்காது குழந்தை. கூப்பிடுறது யாரு தெரியுமா? என்னை பெத்து என்னை வளர்த்து என்னை மாறல அதாவது மாறல வந்து சீராட்டி தாளாட்டி என்னை வளர்த்த தகப்பன்டா. அவர் சொன்னா 8வது மாடி என்ன, 8வது படி என்ன, 8வது மாடியிலிருந்து வேணாலும் குதிப்பேன்னு சொல்லிட்டு ஜங்குன்னு ஓடி வந்து அப்படி ஃப்ளை பண்ணி வரும். அந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க வீட்டுல, சும்மா சொல்றேன் பேருக்கு. ஏன் தெரியுமா? எங்க அப்பா நிக்கிறாரு கீழே. எங்க அப்பா நிக்கிறப்போ நான் 8வது படியில 8வது மாடியில இருந்து வேணாலும் கண்ணை மூடிட்டு குதிப்பேன். ஏன்னா அவர் எங்க அப்பா, என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த பூலோக தகப்பன் வேணா உங்களை ஒரு வேளை கைவிடலாம், அது எழுதியிருக்கு வேத வசனத்துல. ஐசியா 49 அதிகாரத்துல எவ்வளவு பேர் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போயிருக்கலாம், போகாமலேயும் இருக்கலாம். நல்ல தகப்பன்மார் தாய்மார்கள் இருந்தா நன்றி, கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இல்லைனாலும் ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா அது ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. உடனே அதை வந்து நோண்டிக்கிட்டே குத்திக்கிட்டே இருக்காதீங்க. எப்படி துரோகம் பண்ணிட்டான் அதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி தான் எழுதி வைத்திருக்குல்ல. அப்புறம் நீங்களும் புதுசா என்ன ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை அப்படியே விட்டுறணும் பேசாம. அதையே நினைச்சு புறம்ப கூடாது. பெத்த தகப்பன் பெத்த தாயே இப்படி பண்ணலாமா, இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எழுதி இருக்குங்க. ஐசியா 49 அதிகாரத்துல. தாய் மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் உற்றார் உறவினர் யார் என்றே தெரியாது என்று சொன்னாலும் நண்பர்கள் உன்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை வணைந்த தேவன், உன் தலைமயிர் நிறைய மட்டும் உன்னை உள்ளங்கையில வைத்து நான் தாங்குவேன், உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் லைனா எழுதியிருக்குது. 49 அதிகாரம் 15, 16, 17 இந்த வசனத்துலாம். தாய் தன் பிள்ளைக்கு பாலகனுக்கு பால் கொடுக்க மறந்தாலும் நான் உன்னை மறந்து போவேனோ என்று சொல்லி எல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஏன் அப்படி மறந்து போவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. சூழ்நிலைகள் மாற்றிவிடும், யாரோட மனதையும் மாற்றிவிடும். ஆனால் உடனே போய் குற்றம் கூறாதீங்க. அந்த சூழ்நிலைகளை கூட, அந்த நிந்தைகள் மத்தியில கூட உன் தேவனை நீ விசுவசித்து உன் வழிகளை அவருடைய கரங்களில ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைய நாளிலே உனக்கு ரட்சணிய நாட்கள் தொடங்கினது. உனக்கு ரட்சிப்பு என்கிற அந்த காரியத்தை ஆண்டவராகிய தேவன் செயல்படுத்த தொடங்கி விட்டார். இல்லை என்றால் நீ அனுமதி கொடுக்கலன்னா எப்படி ஒருத்தன் உன் வீட்டுக்குள்ள வர முடியும்? நீ கதவு திறந்தா தானே வருவான், உடைச்சா நீ போலீஸை கூப்பிட்டுருவ. ஆண்டவர் உன் கதவெல்லாம் உடைச்சிட்டு வர மாட்டார் தெரியுமா? அவர் ஜென்டில் காட், வெளியில தான் நிற்பார். காலிங் பெல் கூட அமுத்த மாட்டார், வெளியில சைலண்டா நிற்பார். சில பேர் பாருங்க, காலிங் பெல் அமுத்துனா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகணும், வெளியில அப்படியே சைலண்டா நிற்பாங்க. ஏன்னா அந்த டைமுக்கு நீங்க வர சொன்னீங்க, நான் வெளியில வந்து காத்துட்டு இருக்கேன்னு பார்த்தா மனசுல உடஞ்சிடும். ஐயோ என்னையா இப்படி வந்து நிக்கிறீங்க, ஒரு பெல் அடிக்க கூடாது, ஒரு போன் அடிக்க கூட இல்லைங்க, அடிச்சா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். நான் தான் சொன்னேனே 11 மணிக்கு வருவேன், கரெக்டா வந்து நிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பார். வழுக்க டைம் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு, ஐயா மன்னிச்சிருங்க ப்ளீஸ், அப்படி காஃபி குடிங்க, இது குடிங்க அது குடிங்க, நீங்க தாஜா பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரிதான் ஆண்டவர். அப்படிதான் நீங்க அவரை பார்க்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் கிட்ட உங்க வழிகளை நீங்க your trust also in him, உங்க வழிகளை ஒப்பு கொடுக்கிறப்போ he shall bring it to pass. இட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த நிந்தைகளா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை, எந்த கொடிய காரியமா இருந்தாலும் சரி, அவைகளை எல்லாம் கடந்து போகும்படி ஆண்டவராகிய தேவன் செயல்பாடுகளை செய்ய தொடங்கி விடுவார். அற்புத புயங்களை அவர் நடத்த தொடங்கி விடுவார். இட் இஸ் a conditional statement பிரியமானவர்களே. அதனாலதான் அந்த 37வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். இப்ப இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். so it came to pass. இட்டு, இங்கேயும் ஒரு இட்டு, அங்க ஒரு இட்டு. புரியுதுங்களா? ஹலோ
பழைய ஏற்பாடுல இருந்தே தான் உங்களுக்கு விளக்கிட்டு சொல்லிட்டு வரேன் நான். புதிய ஏற்பாடுக்குள்ளேயே இன்னும் சரியா போகல. ஆனா at the end of 40 days Noah opened the window of the ark which he had made. கதவுகள் திறக்கப்பட்டன. மூடப்பட்ட கதவுகள், மூடப்பட்ட சில சந்தர்ப்பங்கள், மூடப்பட்ட சில காரியங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. வியாதியினால நீங்க அந்த கொடுமையில சுகபலவீனம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? சுகம் என்கிற காரியம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த சுகம் என்கிற காரியத்தை ஆண்டவர் திறக்கிறார் இன்றைக்கு. எவ்வளவு பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறப்ப சுகத்தை விசுவசிங்கள். வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வரும், கட்டப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் இன்றைக்கு சுகம் என்கிற அந்த காரியத்தை ஆண்டவருடைய இயேசுவின் தழும்புகளால கட்டவிழ்க்கு விட்டப்பட்ட காரியத்தை விசுவசியுங்கள். வேலை ஸ்தலத்துல கொடூரமா, வேலை இல்லாத திண்டாட்டமா, கடன் தொல்லையா, பிள்ளைகள் எல்லாம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார்களா, வழிதவறி போய் கொண்டிருக்கிறார்களா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு காரியத்தை உங்களை போட்டு அழுத்திட்டு இருக்குதா, அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் முற்றிலும் அழித்து போட்டு சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுகிறார். இன்றைக்கு சுகபலத்தை உங்களுக்கு திறந்து கொடுக்கிறார் ஆண்டவர். வழிகளை செம்மைப்படுத்தி புதிய கதவுகளை திறந்து கொடுக்கிறார் என்று எவ்வளவு பேர் என்னோட விசுவாசம் செய்கிறீர்கள், விசுவசிக்கிறீர்கள்? கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி தகப்பனே. எங்களோடு கூட நீர் சம்பாஷித்து இந்த அருமையான வேத வசனத்தை எங்களுக்கு போதித்தீர, எளிமையான முறையில நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு விளக்கி காமித்தீர, நமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட இணைந்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் சரி, விடுதலை பிறப்பதாக, இரட்சணிய நாட்கள் தொடங்குவதாக, ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாயிருப்பதாக. உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் கழுவி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு போடுங்க. அவங்களும் பார்த்து அவங்களும் இதை கண்டு ரசிக்கணும்னு இல்லை. எவ்வளவு நல்லா பேசினார் தெரியுமா? அது இல்லைங்க, நான் என்ன பேச்சாற்றலுக்காக இங்க பேசிட்டு வரோம். சத்தியத்தை புரிந்து சத்தியத்தால விடுதலை ஆக வேண்டும். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கட்டும்னு சத்தியத்தை பேசுறோம். அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் இல்லையா? அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழிந்து போற மாந்தகர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. ஊழியக்காரர்களுக்காகவும், எங்க ஊழியத்துக்காகவும், எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் கடன் சென்று அவரிடம் மாத்திரமே மன்றாடுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.